காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட குமார் அண்ட் அரசி ரெண்டு பேரும் வெளியே, அதுவும் கொஞ்சம் அவுட்டரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குமார் கேட்குறது, என்ன அரசி, எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே வெளியெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறது? நான் யார், உன் மாமா பையன் தானே, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், அப்படியே படத்துக்கு போகலாம், எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாம், ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அடிக்கிக்கிட்டே போகிறார். அதாவது அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறாரு. முதல்ல பேசாமல் இருந்தால் பேச வச்சாரு, தனியாக கூப்பிட்டு பேச வச்சிட்டாரு. இனி அடுத்தது சினிமா படம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊர் சுற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின் போது, ஐயோ அதெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரி வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அரசி பயப்படுறாங்க. அதாவது அந்த பயத்தை உடைக்கணும். குமாரோட இன்டென்ஷன் என்ன, அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அடுத்தடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவள் பயத்தை உடைச்சி நாளைக்கு அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ண முடியுன்றதுக்காக தான் அடுத்தடுத்த கட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீ பயப்படாது, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் பற்றி பயப்படவே வேணாம்ல அப்படின்னு. ஐயோ நான் இப்படி பேசுறதுக்கே பயந்து பயந்து நம்ம பேச வேண்டியதாக இருக்குது, நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, மணி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விடுறீங்களா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், பஸ் ஸ்டாண்டில் கூட யாராவது பார்த்துருவாங்க, நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஸோ பின்னாடியே பைக்லேயே குமார் வந்துட்டு, அரசி வா என் கூட வா, நான் அவனை பைக்கில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின் போது, வேண்டாம் வேண்டாம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நான் வரமாட்டேன் அப்படின் போது, எனக்கு பிடிச்ச என்னோட லவர் இப்படி வந்துட்டு பஸ்லலாம் போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. ஸோ அரசிக்கு அந்த இடத்துல வைக்க வருது. டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. நான் போகிறேன், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்போது, இங்கே பாரு நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாலே நான் உன்னை இறக்கி விட்டுடுறேன், ஏன்னா நீ இதுக்கு மேலே பஸ்ஸு பிடிச்சி போனால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ட்ராக்ல அழகாக கூட்டிகிட்டு வராரு. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல், ஓகே நம்ம பைக்கில் போனால் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்க. அப்படியே பைக்கில் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. லைக் அவர் மேலே தோளில் கை போட்டு உட்காந்து அப்படியே அந்த ரொமான்டிக்லாம் நல்ல ரெண்டு பேரும் ரொமான்டிக் பார்வையெல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. வழியில் ஒரு இளநீ கடை வருது. இளநீ கடையில் நிறுத்துறாரு நம்மளோட இவர் குமார். எதுக்கு இளநீ கடை நிறுத்துறீங்க போது, ஏய் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்களும் பைக்லேயே போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆப்போசிட்ல நம்ம பழனி வந்து மாட்டியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இங்கே இளநீ குடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் இளநீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துடுறாரு, நம்ம குமார் வந்துட்டு, அட சித்தப்பா வராரு, சித்தப்பாவும் சித்தியும் படத்துக்கு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம அரசி பார்த்துட்டு, உஷு மாமா வராங்க, மாமா அத்தையும் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இளநீ குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. அந்த பைக் கிட்ட உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு, என்ன இரு சித்தப்பாட்ட பேசும் அப்படின் போது, சும்மா இருங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க கிராஸ் ஆகிற வரைக்கும் இவர் அப்படியே திரும்பிக்கிறாரு. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க போயிட்டாங்க சரின்னு அவங்களும் கிராஸ் ஆகிட்டாங்க, பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அரசி எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது கரெக்டாக இதை வந்து அந்த விஷப்பூச்சி ஒன்று இருக்கே, அந்த சுகன்யா, அது கரெக்டாக பார்த்துருது. ஆக்சுவலி பழனி பார்த்துருந்தா கூட அவர் கண்டிச்சிருப்பார் இதை பண்ணாதன்ட்டு. பட் சுகன்யா இதை பார்த்ததுனால சுகன்யா பார்க்குறத அரசியும் பார்த்துடுறாங்க. அரசி பயப்படுறாங்க, ஐயோ அத்தை பார்த்துட்டாங்க, எதாவது நடக்குமான்னு. நீ பாரு அத்தைலாம் நம்மளால ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவளை வந்து இப்போ மாற்றி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், அரசிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு சுகன்யாவை யூஸ் பண்ண போகிறாங்கன்றது புரியுது. ஸோ இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் சித்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ பயப்படாத அப்படின்னு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனி அண்ட் சுகன்யா ரெண்டு பேரும் போகிறாங்க இல்லையா. ஸோ நம்ம சுகன்யா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, எப்படியோ ஒரு வழியாக போராடி படத்துக்கு போயிட்டோம் அப்படின் போது, இல்லைம்மா எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை, நான் கடையில் வேலை இருந்ததுனால தான் வர முடியாமல் இருந்தது, ஸோ நம்ம போயிடலாமா அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, நான் என்னங்க வாரம் என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் சொல்லுவேன் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க, நான் கூட மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுவாங்கன்னு பார்த்தா 2 வாரத்துக்கு என்ன ஒரு கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்னு ஒரு குண்டை போடுறாங்க. சரிம்மா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த மனுஷனும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அரசி வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்துட்டு நம்மளோட ராஜி, மீனா அண்ட் கோமதி 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோமதி அரசியை பார்த்ததுமே திட்டுறாங்க, ஏய் நில்லடி எங்கடி போயிட்டு வர அப்படின்னு. அம்மா என்ன கேட்குறீங்க, காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின் போது, உனக்கு காலேஜ் 3 மணிக்கு முடியுது, நீ இத்தனை மணிக்கு வந்திருக்க அப்படின்னா 3:30 முதல்லலாம் வீட்டில் வந்துட்டு இருந்தேன், இப்போ நான் 5 மணிக்கு மேலே வர என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின் போது, இல்லைம்மா ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. எப்படி உனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துச்சா, பக்கத்து வீட்டு பொண்ணு உன்னோட கிளாஸ் தானே, அவளை சீக்கிரமாக 3:30 வந்துட்டா அப்படின் போது, அம்மா அவள் வேறு டிபார்ட்மெண்ட் நான் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் பழக்க வழக்கமே சரியில்லை, எப்போ பாரு ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபோனை பார்த்து சுரிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் நடவடிக்கை எனக்கு சரியில்லை அப்படின் போது, அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப்பாக நாங்கள் ஆரம்பித்து குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் அப்படின் போது, நீ காலேஜ்லேயும் அவங்க கூட தான் பேசுகிற, அப்புறம் வீட்டில் வந்தாது எங்கள் கூட பேசாமல் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப தப்பான பழக்கம் ஏதோ பழகிட்டு இருக்க, நீ பண்ணுறது சரியே இல்லை, உங்ககிட்ட எல்லாமே புதுசாக இருக்குது, ஃபோனை பார்க்குற பேசுகிற, ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது இவங்க நம்ம மீனாலாம் சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, மீனாவும் சரி ராஜியும் சரி, அத்தை நம்மளோட அரசி அப்படிலாம் கிடையாது அத்தை, நீங்கள் அரசி எப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின் போது, பாருங்க அண்ணி நான் சும்மா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது தான் இப்படிலாம் சொல்கிறாங்க அம்மா அப்படின் போது மீனாவும் சரி ராஜு என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை அவள் உங்கள் வளர்ப்பத்தை அவள் அப்படிலாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டாள். ஸோ குடும்பமே அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. பட் அம்மாவுக்கு மட்டும் கூடவே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் புரியும் இல்லையா? அம்மான்ற போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, காலம் கெட்டு போச்சு, இவ ஏதோ நிறைய பொய் சொல்கிறாளோன்னு தோணுது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி சீக்கிரமாக வா, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வா, சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனி அண்ட் சுகன்யா அங்கே தேட்டருக்கு போகிறாங்க. ரொம்ப சின்ன தேட்டராக இருக்குது. மேடம் ஏதோ வானத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரி நினப்பு போல இருக்குது. அப்படியே சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு, என்ன நீ என்னை இருக்கு இந்த தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னம்மா இந்த தேட்டருக்கு என்னம்மா அப்படின் போது வேற ஒரு காம்ப்ளெக்ஸை சொல்லி, அங்கே பெரிய தேட்டர் 4-5 தேட்டர் இருக்குது, நம்ம அங்கே போகிறோம், இங்கே வேண்டாம், இங்கே இருக்கிறவங்க ஆளும் இந்த தேட்டரும் பார்த்தா நான் இருக்கிற இடத்துல இவங்க கூடலாம் என்னால் உட்காந்து பார்க்க முடியாது, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அப்புறமா இவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குன்னு. எவ்வளோதான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்போது 300 ரூபா, அதுலேயும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டார், வெறும் 200 ரூபா தான் இருக்குது. 200 ரூபாய்க்கு நீ வந்துட்டு இந்த தேட்டருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? டிக்கெட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு டிக்கெட் 80 ரூபா, ஸோ 160 ரூபா, அப்புறம் வெறும் 40 ரூபாய்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வெக்கமா இல்லையா, இது ஒரு காசுன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு? இப்போ அங்கே வந்துட்டு உங்கள் அண்ணனுங்க சொன்னாங்க இல்லையா, முத்துவேல் மாமா இல்லை சக்திவேல் மாமாவும் காசு கொடுத்தாங்க, கார்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வரைய ஒன்றை போய் கல்யாணம் பண்ணதுக்கு நான் எங்கள் வீட்டில் சும்மாவே இருந்திருக்கலாம் இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. லைக் எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் இந்த பொம்பளை என்ன பஜாரி மாதிரி பேசிகிட்டு இருக்காளே, ஆக்சுவலி இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ரொம்ப தைரியமாக போல்டாக அவன்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு. பட் பார்க்குறவங்கலாம் அவங்கள கேவலமாக பார்க்குறாங்க, என்ன இந்த பொம்பளை இப்படி கத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பட் அவங்க ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்துருவாங்க. 300 ரூபா ஒரு காசுன்னு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கியா, ஒரு பொண்டாட்டி கூட வந்திருக்க, எதை எடுத்துகிட்டு எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரணும், என்ன பண்ணணும் கூட தெரியல, இதெல்லாம் ஒரு தேட்டர்னு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கியா, முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின் போது, இல்லைம்மா அப்போ எங்கேயாவது கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின் போது, எதுக்கு கோவிலில் போய் உட்காந்து நான் அழுகு இருக்கா, உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு மிரட்டுறாங்க. சரி வேறு ஆப்ஷனே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா, அவங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவர் கூப்பிட்றாரு, வா நம்ம இங்கே போகலாம், அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின் போது, ஏன் உங்கள் லட்சணத்தை உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு வரா அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், அங்கே போய் நான் அசிங்கப்படுத்தாத போது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் அப்புறம் வந்துட்டு மாரி வடிவு எல்லாருமே இருக்காங்க. என்ன படத்துக்கு போனவங்க உடனே வந்துட்டீங்க, டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்போது, டிக்கெட்லாம் கிடச்சிச்சுக்கா, இவர்கிட்ட காசு தான் இல்லை, முதல்ல ஒரு சின்ன தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனார், அவங்க போனதுமே நான் பயந்துட்டேன், இவ பயப்படுறவங்களாம் ராட்சசி, நான் பயந்துட்டேன்க்கா, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து சரி வேறு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அங்கே டிக்கெட் செலவே 320 ரூபா வருது, இவர்கிட்ட வெறும் 300 ரூபா தான்க்கா இருக்குது, அதனால தான்க்கா காசு பத்தாமல் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, மாறி வடிவுலாம், என்ன தம்பி காசு இல்லைன்னு நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்கன்னா, எங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் யாராவது கொண்டு வந்து கொடுத்துருப்போம் தானே அப்படின் போது சக்திவேல் சொல்கிறாரு, ஆமாம் அவனுக்கு தான் அவன் கௌரவ குறைச்சல் இடிக்குமே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் போட்டு உப்பு போட்டு தின்னுக்காலே அந்த சொரணை அவனுக்கு இடிக்குது, எங்கள் அண்ணனுங்க கிட்ட காசு கேட்குறதுக்கு, ஏன்டா அறிவில்லையாடா, இப்படி வந்து முதல் தடவை பொண்டாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகிற, இப்படி காசு இல்லாமல் போய் அந்த பிள்ளை அந்த மாதிரி இடத்துல நிற்க வச்சிருக்கேன், உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு திட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது, அண்ணனுங்க கிட்ட காசு வாங்க வேண்டாம், ஏன்னா அவனுக்கு என்னென்ன பண்ணானுங்கன்னு யோசிக்கணும், இவளுக்கு வந்து பணம் தான் முக்கியம் இவ பேசிட்டு இருக்கா. ஸோ இவர் அசிங்கப்படுத்துற மாதிரியே, என்ன மாமா சரி விடுங்க, காசு தான் பத்தல, நாங்கள் அதனால தான் வந்துட்டோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. இல்லை நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சுகன்யா. இவர் வந்துட்டு இல்லை வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதும், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. அந்த ஒரு பார்வை தான் மற்றவங்க முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டாக நடிச்சுட்டு அவர்கிட்ட பேசணும் மட்டும் ஒரு பார்வையிலேயே வந்துட்டு அவர் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவருக்கும் புரிஞ்சிச்சு, சரி இன்னும் விட்டால் இந்த பஜாரி பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு அவர் அதோட ஆஃப் ஆகிட்டார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.